தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில நேத்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நாமக்கல்ல உள்ள குமாரபாளையத்துல எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. நேற்று மதியானம் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல விடுதியில தங்கியிருந்த மாணவர்கள் ஒரு 400 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. விடுதியில சமைச்ச உணவை சாப்பிட்டதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் இறந்து போயிருக்காங்க, 100 பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல விடுதியில் உள்ள உணவு கூடம் சமைக்கிறதுக்கு தகுதியே இல்லாததான். மேலும் மாணவர்கள் தண்ணீர் பருகின்ற அந்த தொட்டி பாத்தீங்கன்னா பயங்கர அசுத்தமா இருந்திருக்கு. காலேஜ் தரப்புல இருந்து அந்த தொட்டியை சுத்தமே பண்ணாதனால அங்க எப்ப பார்த்தாலுமே புழுக்களாவே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அங்க ஏதோ பைப் லைன்ல இஷ்யூ நடந்ததனால தேவையில்லாம கழிவு நீர் பைப்பை கொண்டு போய் இவனுங்க குடிநீர்ல கனெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த தண்ணீர்ல சமைச்சு மாணவர்கள் கொடுத்ததனால தான் அவங்களுக்கு இந்த நிலைமை. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இல்லையா, சோ உடனடியாக மாணவர்களுக்கு தாங்களே வைத்தியம் பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சு எல்லாருக்கும் வைத்தியம் கொடுத்துட்டு இருக்காங்களாம். அதுலயும் சில பேர் வெளியே போய் தனியார்ல வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு உணவுத்துறை பாத்தீங்கன்னா உடனடியாக இந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இடைக்கால தடை வச்சிருக்காங்க. அங்க உணவு சமைக்க கூடாது, தண்ணீரை உபயோகிக்க கூடாது அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே நம்ம ஃபர்ஸ்ட் மாநிலமா முன்னேறிக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. வெறும் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தர டாஸ்மாக மட்டும் நல்லா பாத்துக்கிட்டா பத்தாது, இந்த மாதிரி மாணவர்கள் பயிலும் இடங்களையும் நல்லா பாத்துக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம நாடு உண்மையிலேயே வல்லரசு ஆகும். அப்புறம் இந்த தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு சொல்லிக்கிறேன், கரெக்டா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் போய் அழுகணும். அப்பவே சொன்னேன் கேட்டீங்களாடா, இந்த தண்ணி யூஸ் பண்ணி சமைக்காதீங்க அப்படின்னு.